தூண்டல், துலங்கல் இந்த 2 வேலையும் நம்ம உடம்புக்குள்ள சரியான அளவுல நடக்குமானால், நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சித்தர்கள் சொல்றாங்க. இது உடம்புக்குள்ள மட்டும் இல்லைங்க, மத்த விஷயத்துலயும் இது கரெக்ட்டா நடந்ததுன்னா நமக்கு என்னைக்குமே வெற்றி தான். ஆனா ஆரோக்கியத்த பத்தி நம்ம பேசுறதுனால, நம்ம உடம்புக்குள்ள இது என்ன, எப்படி இது பயன்படுது அப்படின்ற லெவல்ல மட்டும் நம்ம யோசிப்போம். இப்ப தூண்டல் அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம். அதுல உள்ள உயிர் சத்துக்கள இந்த உடம்புக்குள்ள வயிறு, குடல்ல உள்ள உறுப்புகள் தூண்டப்பட்டு, அந்த உயிர் சத்துக்களை எடுத்து ரத்தத்துக்கு குடுக்குறதும், அதிகப்படியான விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அது போக அதிகமா இருக்கிறத அதுலேருந்து பிரித்து எடுக்கிறதும், அதில் உள்ள நச்சு பொருட்கள் தேவையில்லாத விஷயங்களை பிரித்து எடுத்து இது அத்தனையும் 2 விதமாக, ஒன்று மலத்தின் மூலமாக இல்லைன்னா சிறுநீரின் மூலமாக வெளியேற்றுவது. இது 2ம் தூண்டுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நடக்கணும் சரியான விதத்தில். இப்போ இது சரியான விதத்தில் நடக்கணும்னா நம்ம உடலுக்குள்ள உள்ள உறுப்புகள் துலங்கி இருக்கணும். துலங்குதானே, நான் பாத்திரம் துலக்கிறதுனால துலங்குது, என் குலம் துலங்கியது, நான் செய்த காரியம் துலங்கியது. அப்போ துலங்குதல் அப்படின்றதனோட அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுங்க. இந்த துலங்குதலும் தூண்டுதலும் சரியான விதத்தில் உடம்புக்குள்ள நடக்கணும். அப்படி நடக்க வைக்கக்கூடிய பொருட்கள் என்ன இருந்தாலும் அதை நம்ம தினம் தினம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இது 2யும் செய்யக்கூடிய ஒரு பொருள் கிடைக்குமானால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஒரு பொருளை நம்ம அது பண்ணுற விஷயமா, இது 2யும் பண்ணக்கூடிய விஷயமா நம்ம மாற்றக்கூடிய தன்மையாக நமக்கு அந்த அறிவு நமக்கு கிடைச்சிதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த பொருள் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான பொருள். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சாப்பிட முடியாத பொருட்களில் நிறைய உயிர் சத்துக்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நண்டுனுடைய ஓடு, அந்த நண்டுனுடைய ஓடுல ஏகப்பட்ட உயிர் சத்துக்கள் இருக்கு. குறிப்பாக டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அந்த இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதும் நாளடைவில் குணப்படுத்தக்கூடிய அளவுக்குமான ஒரு விஷயம் நண்டுனுடைய ஓட்டில் இருக்குது அப்படின்னு. இப்போ டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டு சீ ஃபுட் உங்களுக்கு ஒத்துக்குமானா அடிக்கடி நீங்கள் நண்டு செஞ்சு சாப்பிடுங்க. அதில் சர்க்கரையை குணப்படுத்தக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஓட்டை நம்ம அப்படியே சாப்பிட முடியுமா? அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் பஸ்பமாக்கக்கூடிய ஒரு கெமிக்கலை சேர்த்து உயர் வெப்பத்தில், உயர் அழுத்தத்தில் அதுலேருந்து அந்த பொருளை பிரித்து எடுத்து அதை சப்ளிமெண்ட்டாகவோ பவுட்ரு ரூபமாகவோ இல்லை மாத்திரை வடிவத்திலையோ நமக்கு அதை கொடுக்குறாங்க. அதை நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம். சரி, இதே மாதிரி தான் இப்போ தேங்காய் ஓடு. இன்றைக்கி போய் கூகுள் பண்ணி அமேசானில் பார்த்தீங்கன்னா, நம்ம வேணான்னு தூக்கி எறிகிற தேங்காய் ஓடு டன்னுக்கு 12,000 ரூபாய் நேற்று ரேட்டுன்னு நினைக்கிறேன், நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு வெளிநாட்டுக்காரங்க அதை வாங்குறாங்க. ஏன்னா அதில் நூற்றுக்கணக்கான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ உங்கள் வீட்டில் வாட்டர் ப்யூரிஃபையர் இருந்ததுன்னா அதுக்குள்ளே என்ன வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் ஓட்டை எரிச்சு வர்ற கறி இருக்கு இல்லையா, அதுலேருந்து செய்யப்பட்ட ஆக்டிவேட்டட் கார்பனை தான் அதில் வச்சுருக்காங்க. ஏன் அதை வச்சுருக்காங்க? அது என்ன பண்ணுது? உங்கள் வீட்டிலேருந்து மேலேருந்து குழாயில் வரக்கூடிய அசுத்தமான தண்ணீர், அது வாடையாக இருக்கலாம், கெட்ட வாடையாக இருக்கலாம், கெட்ட நச்சு பொருட்கள் இருக்கலாம், எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி சுத்தமான தண்ணியாக உங்களுக்கு கொடுக்குற வேலையை அது செய்துங்க. அப்போது அந்த தேங்காய் ஓட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்களை தேங்காய் ஓடு பற்றி அதை எப்படி பயன்படுத்துறதுன்றதை பற்றி நம்ம பேசும்போது அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ தேங்காய் ஓட்டில் உள்ள விஷயத்தையும் இதே மாதிரி அவங்க பிரித்து எடுத்து பலவிதமான இதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்ற அளவில் தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம குடலை சுத்தம் பண்ணுவதற்கும், வயிறை சுத்தம் பண்ணுவதற்கும், கிட்னியை சுத்தம் பண்ணுவதற்கும், இவற்றை தூண்டுவதற்கும் துலங்குவதற்கும் தேவைப்படக்கூடிய அந்த ஒரு பொருள் எதை வச்சு அந்த ட்ரிக்கை பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த இளநீரை வச்சு என்ன சார் ட்ரிக்கு பண்ண போகிறீங்க? இதை வாங்கி அப்படியே குடித்தாலே அதில் உள்ள மருத்துவ குணம் உடம்புக்கு போகுது. இதில் என்ன ட்ரிக்கு பண்ண போகிறீங்க? இப்போ எந்த ஒரு பொருளையுமே அதனுடைய முழுமையாக அதை பயன்படுத்தணும். ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு மூலமாக அதையே மிகப்பெரிய வீரியமிக்க தான் நம்மளால் மாற்ற முடியும். இப்போ 2 விஷயம். இந்த இளநீர் தண்ணீரை எல்லாராலையும் குடிக்க முடியாது. சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை குடிக்கக்கூடாது. அதே மாதிரி லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை குடிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மை உள்ளது. உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இது நல்லது. ஹார்ட் பீட்டை அதே மாதிரி கம்மி பண்ணும். இதை இரவில் சாப்பாடு தூங்குறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு படுத்திங்கன்னா நல்ல உறக்கம் வரும். உங்களுக்கு ஹார்ட் பீட் கம்மியாகும், ப்ரெஷர் கம்மியாகும். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு மற்றதெல்லாம் இல்லாமல் இருக்கும். சரி, இப்போ இதில் நம்ம என்ன ட்ரிக்கு பண்ண போகிறோம், ஏன் அதை பண்ணணும்? இப்போது இதில் உள்ள இந்த மட்டை நாருன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்,
அதுக்குள்ளே உள்ள அந்த தேங்காய் ஓடு, அதுக்குள்ளே உள்ள அந்த வழுக்கை, இப்போ இது அத்தனையுமே அத்தனை பொருளில் உள்ள அந்த உயிர் சத்துக்களையும் அந்த தண்ணிக்கு கொண்டு போக போகிறோம். எப்படி கொண்டு போக போகிறோம்? ஒரு க்ளோஸ்டு அட்மாஸ்பியரில், ஒரு நம்ம ஃபேக்ட்ரியில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி க்ளோஸ்டு அட்மாஸ்பியரில் அதிகப்படியான வெப்பமூட்டல், அதிகப்படியான ப்ரெஷர் பண்ணுறதன் மூலமாக இதில் உள்ள உயிர் சத்துக்கள் அத்தனையும் அந்த தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். வாங்க அது எப்படின்றத முதல்ல பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றி நான் சொல்கிறேன். ஃபேக்ட்ரியில் பயன்படுத்துகிற அந்த ஹீட் ப்ரெஸ் மெத்தடை இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலேயே சிறிய மாறுதலோடு பண்ணி இந்த சாதா இளநீரை ஆக்டிவேட்டட் இளநீராக மாற்றுறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி இட்லி அவிக்கிற ஒரு குண்டான் எடுத்துக்குங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டு எதுக்குன்னா இந்த இளநீரை நேராக நிற்க வச்சு அதில் பாதி அளவு முங்குற மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்காக தான். இந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா கவலை இல்லை, நீங்கள் இளநீரை கையில் பிடிச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றும் போது தண்ணீரோட அளவுக்காக தான் இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கோம். இப்போ பாதி அளவு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இப்போ அடுப்பை பற்ற வச்சு இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 15 நிமிடம் ஆவியில் வேக வைக்க போகிறோம். இதன் மூலமாக என்ன ஆகும்னா, அந்த மட்டைகள் சூடேற்றப்பட்டு அந்த சூடு அழுத்தத்தின் காரணமாக உள்ளே இருக்கிற அந்த தேங்காய் ஓட்டில் இருக்கிற உயிர் சத்துக்கள் விடுவிக்கப்பட்டு அது வெளியேற முடியாமல் மீண்டும் அழுத்தப்பட்டு அது அந்த தேங்காய் தண்ணீருக்குள்ளே போய் கலக்க வைப்பது தான் இந்த ஹீட் ப்ரெஸ் மெத்தட். இதை நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றது தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இதை திறந்த உடனே இதை அப்படியே எடுக்க முயற்சி பண்ணக்கூடாது, இது ரொம்ப சூடாக இருக்கும், இந்த மாதிரி எடுக்காதீங்க. ஒரு கரண்டியை பயன்படுத்தி இந்த டவலையும் வச்சு நம்ம இப்போ காமிக்கிற மெத்தடு படி அது மாதிரி எடுங்க. இப்போது இந்த தண்ணியை எடுத்த உடனே நீங்கள் உடனே குடிச்சிடணும். ஏன்னா இதில் அந்த தேங்காய் ஓட்டினுடைய உயிர் சத்துக்கள் உள்ளே கலந்துருக்கறனால சுற்றுப்புறத்தில் உள்ள அந்த மாசுக்கள் நச்சுக்களை அது உடனே உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளதாக மாறிடும். இதை வச்சிருந்து ஸ்டோர் பண்ணி குடிக்கக்கூடாது, இதை எடுத்த உடனே குடிச்சிடணும். இப்போ பாருங்கள், இது கேக்கு வெட்டுற மாதிரி, இதை ரொம்ப அழுத்தம் கொடுத்து ரொம்ப இதெல்லாம் வெட்ட வேணால், கேக்கு மாதிரி அப்படி அழகாக அது வெட்ட வரும். அந்த தண்ணீரை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள், கையை சுட்டுக்காதீங்க. இந்த மாதிரி எடுத்த உடனே இந்த தண்ணீர் இதில் சர்க்கரை அளவு ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். இதில் இருக்கிற அத்தனை மூலிகை மருந்து விஷயங்களும் அந்த தண்ணியில் கலந்துருக்கறனால இந்த தண்ணி குடிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது அவ்வளோ இனிப்பாக இருக்காது. இதை உடனே குடிச்சிருங்க, ஸ்டோர் பண்ணி குடிக்கக்கூடாது. அப்போ தான் இது வயிற்றுக்குள்ளே போன உடனே வயிற்றுலையும் குடல்லையும் இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாம் அது உறிஞ்சி எடுத்துடும். கிட்னியை சுத்தம் பண்ணுறதோட உறிஞ்சி எடுக்கப்பட்ட நச்சு பொருள்கள் வீரியமான முறையில் கிட்னியால் யூரினாக வெளியேற்றப்படும் போது அதில் உள்ள கல், அந்த படிஞ்சிருக்கிற தாது உப்புக்கள் அத்தனையும் அது கரைச்சி எடுத்து யூரின் வழியாக வெளியே அனுப்பிடும். இப்போ இந்த மாதிரி முறையில் பண்ணுறனால இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இளநீர் தண்ணி மாதிரி அந்த ஸ்வீட்டாக சர்க்கரை இருக்காது, இதில் வெறும் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் சர்க்கரை நோயாளிகள் இதை கொஞ்சமாக குடித்து பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு இது சர்க்கரை அளவை ஏற்றாது, ஆனால் சில பேருக்கு அதனோட ஒவ்வாமை இருக்கும். இப்போ இளநீர் ஒவ்வாமைன்னு ஒரு நோய் ஒன்று இருக்குது. அது இளநீர் குடித்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு தலை சுத்தல் ரெண்டாக தெரியுது, மயக்க நிலைக்கு கூட போயிடுவாங்க. அவங்க இதை அவாய்ட் பண்ணிடலாம். மீதி அத்தனை பேரும், இளநீர் ஒத்துக்கொள்ளக்கூடிய அத்தனை பேரும், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கூட இதை கொஞ்சம் குடிச்சு பாருங்கள். குடிக்கிறதுக்கு முன்னாடியும் குடித்த பின்னாடியும் உங்களோட சர்க்கரை அளவு என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒவ்வொருத்தர் உடம்பு ஒரு மாதிரி இருக்கும். உங்கள் உடம்புக்கு எந்த அளவுக்கு இது சர்க்கரையை ஏற்றுதுன்னு. ஆனால் பெரும்பாலான அளவுக்கு இது சர்க்கரை அளவை அவ்வளோவா ஏற்றாது. ஆனால் இதில் உள்ள மருந்து பொருட்கள் உங்கள் உடம்புக்குள்ளே போச்சுன்னா அது அந்த தூண்டல் துலங்கல்ன்ற வேலையை தெளிவாக பண்ணுறனால கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கலாம். ஒரே வாரத்திலே உங்களுக்கு அந்த கல் கரைஞ்சி போகிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். மிகப்பெரிய மூலிகை மருந்தாக இது மாறிடும். இதை பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் உங்களை பிடிச்சவங்களுக்கும் இதை அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள்.